Welcome back to my channel Karthika's Learning Academy. So students, நம்ம chemistry chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து part 4 வீடியோ. இதில் வந்து நம்ம evaporation பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட், அதாவது பார்ட் 3 வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து கேன் மேட்டர் சேஞ்ச் இட் ஸ்டேட்டுங்கிற டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ அதில் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த சாப்டரில் நமக்கு லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை இந்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன்னா என்ன? இப்போ வந்து நமக்கு ஒரு மேட்டர் அதோட ஸ்டேட் வந்து மாற்றணும். அதாவது இப்போது சாலிட்லேருந்து லிக்விட் இல்லைன்னா சாலிட்லேருந்து கேஸ், அந்த மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து தேவை அப்படிங்கிறதான் நம்ம போன பார்ட்டில் பார்த்தோம். ஸோ அது மட்டும்தான் எப்போவுமே இருக்கணுமா? ஒரு வேளை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் இல்லாமல் மேட்டரால் அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ், முடியும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பவுல், ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜஸ்ட் அதை எங்கேயுமே மூடிலாம் வைக்க வேண்டாம், ஓப்பனாக வச்சுருங்க. வெளியிலலாம் வெயிலெலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்டோர் இடத்துலையே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வைங்க. ஒரு 4-5 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்குமா, இல்லைன்னா அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்குமா? ஸோ கண்டிப்பாக அந்த தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி தண்ணியோட அளவு குறையுது அப்படின்னா, அந்த இப்போ நம்ம தான் ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கோமே. ஸோ அதில் நம்ம எப்படி தண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த டாப் சர்ஃபேஸில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். கரெக்டாக? வாட்டருங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மேட்டர். ஸோ அப்போ வந்து அந்த லிக்விடில் டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து கொஞ்சம் ஹை எனர்ஜியில் இருக்கும். அதாவது எல்லா பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டருக்கும் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்னு நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம்ல. ஸோ அதான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த டாப் லேயரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பிரேக் டவுன் ஆகி அது கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எப்படி அது ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஃபினாமினனுக்கு பேர் தான் எவாபரேஷன். த ஃபினாமினன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர்ஸ். அதாவது லிக்விட் வந்து என்னவா மாறுது? வேப்பர்ஸாக மாறுது. எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் இந்த டாப் லேயரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிடும். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி அது கொஞ்சம் அதிகமாக ஆனதும் அது கேஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதான் இந்த சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர்ஸ். அதாவது லிக்விட் வந்து வேப்பர்ஸை கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ கேஸிய ஸ்டேட்க்கு மாறுதுல்ல. பட் அது எப்போ, எந்த டெம்பரேச்சரில் ஆகுதுன்னா, அட் எனி டெம்பரேச்சர் பிலோ இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். அதாவது நம்ம போன பார்ட்டில் பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆகும்போது வாட்டர் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் வாட்டர் வந்து வேப்பராக மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து எப்படி நடக்குதுன்னா, அந்த பாய்லிங் பாயிண்ட் வராமலே லிக்விட் வந்து வேப்பர்ஸாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் துணி காய போடுறோம்ல வெயிலில். ஸோ அப்போ துணி காய போடும்போது துணியெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணி, அதாவது இந்த கிளாத்ஸ்லலாம் இருக்கிற தண்ணி வந்து எப்படி போகுது? எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பர்ஸாக மாறி தான் நமக்கு துணியெல்லாம் காயுது, ட்ரை ஆகுது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகேம்மா, இப்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் எவாப்ரேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட். இப்போது இந்த 4 ஃபேக்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது எவாப்ரேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது எவாப்ரேஷனுங்கிறதே ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினன். அதாவது இப்போ ஒரு பெரிய பவுல், அதாவது அந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து அதிகமாக இருக்கிற பவுலில் வந்து நம்ம தண்ணி வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும்? ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா நிறைய இடத்துலேருந்து அந்த டாப் லேயரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ அப்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவாப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவாப்ரேஷனோட ரேட், அதாவது எவ்வளோ சீக்கிரம் அது எவாப்ரேட் ஆகுதுங்கிறது
நமக்கு கூடும். ஸோ அதான் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா நமக்கு எவாப்ரேஷனும் அதிகமாகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் காய போடுவோம்ல. ஸோ அப்போது துணி காய போடும்போது நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ரொம்ப சுருட்டி போட்டோம்னா அப்போது சரியாக காயாதில்ல. அதனால தான் நம்ம எப்போவுமே கிளாத்தை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுறோம். அதனால் அப்போ தான் வந்து அந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நமக்கு துணியும் சீக்கிரமாக காயுது. செகண்ட் ஒன், டெம்பரேச்சர். அதாவது இப்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னு வைங்களேன். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும்? அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டருக்கு இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டு தானே? ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும்? லிக்விட்லேருந்து கேஸாக, அதாவது வேப்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கா? ஸோ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டாவது ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு மூணாவதா ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் அட்மாஸ்ஃபியர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை சுற்றி அட்மாஸ்ஃபியர் இருக்கா? கரெக்டாக? ஸோ அப்போ அந்த அட்மாஸ்ஃபியரில் அந்த காற்று, ஏர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய இந்த மாதிரி என்ன இருக்கும்? வாட்டர் வேப்பர் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த வாட்டர் வேப்பருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டி இஸ் நத்திங் பட் amount ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the atmosphere. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போது காற்றுல, அதாவது அட்மாஸ்ஃபியர்லேயே நிறைய வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எவாப்ரேஷன் எப்படி இருக்கும்? எவாப்ரேஷனோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவாப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். இதுவே ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்துச்சு, அதாவது காற்றுல வந்து இந்த மாதிரி வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறையா எவாப்ரேஷன் நடக்கும். அதாவது லிக்விட் எல்லாம் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் ஆல்ரெடி அங்கேயே நிறைய இருந்துச்சுன்னா அப்போது மீதி இருக்கிற வாட்டர் வேப்பரால் போய் அட்மாஸ்ஃபியரில் அகாமடேட் ஆக முடியாது இல்லையா? ஸோ அதுதான். இப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா humidity increases, rate of evaporation decreases. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன இருக்குன்னா விண்ட் ஸ்பீட். விண்ட் ஸ்பீட்னா காத்தோடைய வேகம். ஸோ எவ்வளோ வேகமாக காற்று அடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ என்னைக்கோ ஒரு நாள் வந்து ரொம்ப காற்று வீசுது. ஸோ அப்போ காற்று பயங்கரமாக வீசும்போது என்னாகும்? நம்ம துணியெல்லாம் காய போட்டோம்னா அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக காஞ்சிரும். கரெக்டா? ஸோ அப்போது காற்று அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லிக்விடாக இருக்கிற பார்ட்டிகிள்ஸால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ அந்த விண்ட் கூடவே சேர்ந்து என்ன ஆகிடும்? வேப்பராக கன்வெர்ட் ஆகி அந்த விண்ட் கூடவே தள்ளி போயிடும், மூவ் ஆகிடும். ஸோ அதனால் விண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எவாப்ரேஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா நிறைய பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாமே என்னென்னா நமக்கு எப்போ எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது நம்ம பார்த்தோம்ல, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஹியூமிடிட்டி மட்டும் டிக்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி விண்ட் ஸ்பீடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேம்மா, இப்போ ஒரே ஒரு சின்ன டாபிக். ஹவு டஸ் எவாப்ரேஷன் காஸ் கூலிங்? இப்போது எவாப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பெரிய ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம என்ன வைக்கிறோம்னா வாட்டர் இருக்குது. ஓகேவா?
ஸோ இதை நம்ம அப்படியே கவர் பண்ணாமல் ஓப்பனில் விட்டுடுறோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? ஆஃப்டர் சம் டைம் அந்த வாட்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி கேஸாக கன்வெர்ட் ஆகிடுமா? கரெக்டாக. அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் தான் வாட்டர் இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ அந்த வாட்டரோட லெவல் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நிறையா வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகி போயிடுச்சு, எவாப்ரேட் ஆகிடுச்சு. அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இவ்வளோ இருந்தது தண்ணி. ஸோ இவ்வளோ இடம் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா எவாப்ரேஷன் நடந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து இருந்த வாட்டர் தான் வேப்பராக கன்வெர்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த எவாப்ரேஷனால் ஒரு எனர்ஜி வந்து லாஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்போது இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா, ஸோ என்ன ஆகும்னா இந்த எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? இந்த சரௌண்டிங், அதாவது சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணோம்? அந்த எனர்ஜியை வந்து இங்கே எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த சுற்றி இருக்கிற இடமெல்லாம் கூலாக ஆகிடும். ஸோ இதனால தான் எவாப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர், அதாவது அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்மளோட பாமில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். அப்போ ஊற்றும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாமில் இருந்து ஒரு ஹீட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கையில் ஒரு ஹீட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் நம்மளோட பாம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு கூலாக ஃபீல் ஆகும். ஸோ அதான் ஏன்னா நம்ம எனர்ஜி வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிச்சு அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் எவாப்ரேட் ஆனதுனால. ஓகேம்மா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக, அதாவது வெயில் காலத்தில் ஹாட் ஒரு சன்னி டேஸ் வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெயில் அடிக்கும்போது சம்மர் டைமில் நம்ம வந்து கிரவுண்டில் சர்ஃபேஸில் இல்லைன்னா டெரேஸில், அதாவது மொட்டை மாடியிலலாம் வந்து என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தண்ணி வந்து தெளித்து வைப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தெளிக்கும் போது என்ன ஆகும்னா வாட்டர் வந்து அப்போ வந்து ஹாட்டான டேயில் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ஹீட் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக எவாப்ரேஷன் நடக்குமா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் ஆகும்போது ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. ஸோ அதனால் எவாப்ரேஷன் ஆகிடும். இப்போ எவாப்ரேஷன் ஆகி போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் இருந்துச்சு, அது எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. எப்படி எவாப்ரேட் ஆச்சுன்னா, நமக்கு அந்த இடத்துல அன்றைக்கி வந்து ரொம்ப ஹாட்டான டே. ஸோ அப்போ வந்து அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அந்த ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை வந்து அக்வயர் பண்ணுமா? ஸோ அப்போ வந்து அது வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு அந்த சர்ஃபேஸ் என்ன ஆகும்? கூல் ஆகிடும். ஸோ அதனால தான் நமக்கு எவாப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது நம்ம தண்ணி தெளித்து விடுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சம்மர் டைமில் நம்ம ஏன் காட்டன் கிளாத்ஸ் மட்டும் போடுறோம்? ஏன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கோம், சரியா? ஒரு டம்ளரில் ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது அது என்னவா இருக்கும்? ஃபுல்லாக அந்த வாட்டர் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக இருக்குமா? சரி, ஐஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோன்னு வைங்களேன். வெளியில் எடுத்து நம்ம ரூமில் வைக்கிறோம். ஸோ அப்போது ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? ஸோ அந்த நமக்கு ரூம் டெம்பரேச்சருங்கிறது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குமா? ஸோ அப்போ வந்து ஐஸ் வந்து என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி ஐஸ் மெல்ட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு வெளியிலெல்லாம் இந்த மாதிரி தண்ணியாக உருகி அப்படி தண்ணியாக நிற்கும். ஸோ இதை மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த இடத்துலலாம் வெளியில் வந்து
தண்ணியாக வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் இப்போ. ஸோ அது ஏன் அப்படி வாட்டராக வருதுன்னா, நமக்கு அட்மாஸ்ஃபியரில் நிறையா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குமா, அதாவது வாட்டர் வேப்பர் மாதிரி இருக்குமா. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் இந்த கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஸோ நல்ல ஐஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கோல்டாக இருக்கிற இந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த டம்ளரோட எட்ஜில் படும்போது என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுதான் இந்த மாதிரி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ வாட்டர் வேப்பர் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிறனால தான் நமக்கு இந்த மாதிரி இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த டம்ளர் ஃபுல்லாக நமக்கு தண்ணியாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மட்டும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் படித்தா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா.